Hey guys, நாம இந்த வீடியோல Zebronics இருந்து வந்திருக்கிற ZEP அப்படின்ற இந்த TWS பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த TWS வெறும் 1500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வித் ANC யோட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. சோ 1500 ரூபாய்க்கு இந்த TWS வர்த்தா வாங்கலாமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாங்க. இது தாங்க பாக்ஸ். ஸோ பாக்ஸில் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இருந்தாலும் குயிக்காக ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி புல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதை தள்ளி வைப்போம். இது போக வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கிடைக்குது. அது போக டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ மேனுவல் எதுவும் இல்லை. TWS எதுக்கு மேனுவல் அப்படின்னு விட்டாங்க போல. ஸோ ஒரு வாரண்டி கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த TWSக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தோன்னே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சது இந்த டிசைன் தாங்க. ரொம்பவே யூனிக்காக இருந்தது டிசைன். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டிசைன் வைஸாக ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே கேஸ் மட்டும் இல்லை, இதில் இருக்கிற இயர்பட்ஸுமே டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ நம்ம சமீபமாக பார்க்குற நிறைய இயர்பட்ஸில் வர டிசைன் தான். இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கம்மி ப்ரைஸில் டிசைன் வைஸாக காம்ப்ரமைஸே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது இந்த TWSல இருக்கிற ஏஎன்சிங்க. ஸோ நானும் ஏஎன்சி ஆன் பண்ணி பார்க்க தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் காதில் மாட்டினோடனே ஏஎன்சி ஆன் ஆச்சு. ஸோ ஆன் ஆகும்போது ஒரு ரூமில் நம்ம ஏசி போட்டிருந்தா அந்த சவுண்ட், ஃபேன் போட்டிருந்தா அந்த சவுண்ட், குறிப்பாக என்வரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா சவுண்டும் கட் ஆயிடுது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ரொம்ப சவுண்டாக பேசினாங்கன்னா கண்டிப்பாக கேட்குங்க, பாட்டு கேட்காத சமயத்தில். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துலேருந்து பேசினா கூட கேட்காது. ஒரு நார்மல் சவுண்டில் பேசினா கண்டிப்பாக கேட்கவே கேட்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஏஎன்சி எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலாக இருக்குது. ஆனால் ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மீடியம் சவுண்டில் வச்சா கூட பக்கத்துலேருந்து என்ன கற்றுனாலும் காதில் விழவே விழாது. ஹெட்ஃபோனை கலத்தினாலே தவிர யாரா பேசுகிறா அப்படின்றது கூட கேட்காது. ஸோ ஏஎன்சி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓகேவா இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அடுத்து கால் குவாலிட்டி. ஒரு இயர்பட்ஸில் இப்போதைக்கு கால் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். கம்மியான விலையில் வர நிறைய இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி சரி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனையும் இதில் நான் நோட் பண்ணல. ஏற்றாவில் பேசுகிறவங்களுக்கு ரெகுலராக நம்ம ஒரு ஃபோனில் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர நம்ம இயர்பட்ஸில் பேசுகிறோம் எந்த சுச்சுவேஷனையும் கண்டுபிட பிடிக்கல. ஸோ கால் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்குது. அடுத்து டச் கண்ட்ரோல். ஆமாம், இந்த TWS டச் கண்ட்ரோல்ஸோட வருது. ஸோ சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ், டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட், அது போக ட்ரிபிள் டேப் பண்ணால் ப்ரிவியூ, இந்த மாதிரி தான் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ANC மோடை ஆக்டிவேட் பண்ணுறது, அதே மாதிரி கேமிங் மோடை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இதில் ஒரு கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமிங் மோடில் லோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் கேம் ப்ளே பண்ணும்போது லேட்டன்சி கம்மியாக இருக்குங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து லோ லேட்டன்சி ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணும்போது சார்ஜ் இன்னுமே கம்மியாக தான் நிற்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சார்ஜை பற்றி பேசுனதுனால பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வருவோம். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஎன்சியை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கேஸோடு சேர்த்து டோட்டலாக 22 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎன்சியை ஆன் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 மணி நேரம் கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த 22 மணி நேரம் கிளைம் கண்டிப்பாக கிடைச்சதுங்க. ஸோ கேஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு சார்ஜே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி சார்ஜ் நிற்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல சார்ஜ் நிற்கிற மாதிரியான இயர்பட்ஸ் தான் தந்திருக்காங்க. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லவே இல்லை. டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ நிறைய மொபைல் டைப் சியில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ தனியாக சார்ஜர் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட சார்ஜர் நார்மல் சார்ஜரே யூஸ் பண்ணிக்க முடியும் டைப் சி போர்ட் மூலமாக. அடுத்து ஃபாஸ்ட் பேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பேரிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், இந்த பட்ஸ் வந்து உங்களோட மொபைலோட கனெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்த டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தானாக உங்களோட மொபைலோட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணதுக்குள்ளே ப்ளூடூத் தானாக இருந்தது அப்படின்னா உங்களோட மொபைலில் கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பக்காவே ஒர்க் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு TWS வாங்குறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் வந்து ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சவுண்ட் அவுட்புட் சாங் கேட்கும் போதாக இருக்கட்டும், சில மூவிஸ் ப்ளே பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் நல்லாவே இருக்குது. ஸோ 1500 ரூபாய்க்கு இது ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏசி கொடுத்துட்டாங்க, அது ஓகேயாக ஒர்க் பண்ணுது, சார்ஜ் நல்லாவே நிற்குது. எல்லாரும் எதிர்பார்க்குற சவுண்ட் குவாலிட்டி இந்த 1500 ரூபாய்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குது.
நல்லா இல்லாத விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் இந்த கேஸ் தள்ளி விடுறதுக்கு இப்படி மாட்டுறதுக்கு மூடுறதுக்குலாம் அப்படி அழகாக இருந்தாலும் 2 விஷயம். ஒன்று, ஓப்பன் பண்ணும்போது என்னடா இது சீப் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அது கண்டிப்பாக நோட் பண்ண முடியும். அது போக ஸ்லிப்பரியாக இருக்குங்க, தள்ளி விடுறதானே செய்கிறோம். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு கீழே வந்துடுது. அநியாயத்துக்கு கீழே வந்துருச்சு. நான் வாங்கினதுலேருந்து என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நான் டேமேஜ் எதுவும் ஆகலை. ஸோ அதனால வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்டர்நெட் ப்ரைஸ் அப்படின்னு 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆஃபரில் இன்னமும் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. 1500 ரூபாய்க்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு இயர்பட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஸோ நம்பி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த TWS பற்றி நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.